சனி பெயர்ச்சி பலன்கள் 2017 முதல் 2020 வரை சிம்மராசி. ஐந்தாவது ராசியாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் நவ கிரகங்களில் முதலாவதாவது கிரகமாகும். உலக உற்பத்திக்கும் உயிர்கள் வாழ்வதற்கும் சீராக தன்னுடைய கதிர்களை வாரி வழங்கும் வல்லமை பெற்ற சூரிய கிரகங்களில் நம்முடைய கண்களுக்கு தெரியும் முதல் கிரகமும் ஆகும். மற்றும் எல்லா கிரகங்களுக்கும் தலைமையாக உள்ள சூரிய பகவான் ராசிநாதனாக பெற்ற சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் என்ற 3 நட்சத்திரங்களை தன்னகத்தை கொண்டது. நவ கிரகங்களில் முதன்மையான சூரியன் ஆகும். அதுபோல அரசாளும் யோகமும் இதில் முதன்மையாகவும் விளங்கும் விருப்பமுடையவர்கள். நீங்கள் பொன்னையும் பொருளையும் பெரிதாக மதிக்கும் இவ்வுலகில் புகழுக்காக இவ்வுலகில் எதையும் துணிந்து செயல்படுவீர்கள். நிர்வாகத்திறமை, ஆட்சி, அதிகாரம் மற்றும் பேச்சாற்றலுக்கு உரியவரான நீங்கள் எதையும் விட்டு கொடுக்காத தன்மையும் உண்மைக்கும் நேர்மைக்கும் போராடி வெற்றி பெறுவீர்கள். குணநலன்களால் உடைய உங்களுடைய சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து சஞ்சாரம் செய்தளிக்கக்கூடிய பலன்களை பார்க்க இருக்கிறோம். உங்களது ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வது இதுவரை தள்ளிப்போன சுபகாரியங்கள் இனிதே நடைபெறக்கூடிய வாய்ப்பாகும். அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பாகும். சனி பகவான் பாப கிரகம் என்பதால் உங்களது ராசியில் 5ஆம் இடமான புத்திஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது புத்தியின் தன்மை கேட்க செயல்படுவீர்கள். சில சமயம் நல்ல அறிவும் ஆற்றலுடன் சிந்திக்கும் குணமுடைய நீங்கள் சில சமயங்களில் மறதியும் கவனச்சிதறலும் உடையவராக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக மகிழ்ச்சியாக இருக்கும். காலம் தீர்க்க முடியாத பிணி மற்றும் உடல் சோர்வுகள் நீங்கி புத்துணர்வுடன் செயல்படுவீர்கள். பணப்புழக்கம் தாராளமாக இருந்து வரும். பேச்சில் சாமர்த்தியம், நன்மை உண்டாகும். குடும்பத்தில் புதுவரவுகள் வந்து சேரும். புதிய விஷயங்களை ஆர்வமுடன் கற்பீர்கள். நம்பிக்கையுடன் முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றி கிட்டும். எதையும் தீர ஆராய்ந்து முழு மூச்சுடன் செயல்பட வெற்றி கிட்டும். தாயாரின் உடல்நிலையில் ஆரோக்கியம் காணப்படும். வண்டி, வாகனங்கள், வீடு, நிலம் வாங்க வாய்ப்புகள் அமையும். தந்தை மற்றும் தாய்வழி சொத்துக்கள் எதிர்பாராமல் வர வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை மற்றும் தாரக மந்திரமாக எண்ணி செயல்பட வெற்றி பெற முடியும். பெரிய மனிதர்கள் சகவாசம், அதிகாரிகளின் சலுகை இவையெல்லாம் கிட்டும். குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நிம்மதியற்ற சூழல் ஏற்படும். அதே சமயம் நன்மையும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களது உழைப்பு மற்றவர்களுக்கு லாபகரமாக அமையும். உங்கள் பணம், பொருள் கண்முன்னே களவு போனது போல் காணாமல் போகும். அல்லது பறிபோகவோ திருடு போகவோ வாய்ப்பிருக்கிறது. விருந்து கேளிக்கைகளில் நாட்டம் குறையும். குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விலகும். பூஜை புனஸ்காரங்கள், கோவில், குளம், பக்தி பிரார்த்தனைகள் இவற்றில் அதிக ஈடுபாடு ஏற்படக்கூடிய காலமாக உள்ளது. காதல் விஷயங்கள் உற்சாகமாக இருந்து வரும். காதல் கைகூடி திருமணங்களில் ஒரு சிலருக்கு முடியும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று காலதாமதமாகும். விரும்பிய வேலை கிடைப்பதில் நிறைய தடைகள் ஏற்படும். வழக்குகள் ஜெயிப்பது போல் தோன்றினாலும் எதிரி வலுவாக இருக்க வாய்ப்புண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று கடுமையாக போராட வேண்டி இருக்கும். அதிக உழைப்பு, குறைந்த வருவாய் என்ற சூழ்நிலையில் உங்களை இயங்க வைப்பார். பங்கு சந்தையில் தேவையற்ற முதலீடு கூடாது. விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்தல் நலம். ரேஸ், லாட்டரி, கிளப், சூதாட்டம் இவற்றில் அதிக கவனம் தேவை. இவற்றிலிருந்து சற்று விலகி இருப்பதே நல்லது. உயரதிகாரிகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை. வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் ஏற்படும். பிரதம் போன்ற விஷயங்களை கைவிட்டு உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை. சக ஊழியர்களின் எதிர்பாராத உதவியும் அவர்களின் ஒத்துழைப்பும் நமக்கு சாதகமாக இருந்து வரும். நண்பர்களால் தேவையற்ற வருத்தங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வலுவான போராட்டத்திற்கு பிறகே குழந்தை பாக்கியம் அமையும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடவோ ஒத்தி போடவோ கூடாது. காரியத்திலே கண்ணாய் இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் போட்டியான உலகத்தில் ஜெயிக்க முடியும்.